எசக்கி பாக்கியத்துக்கிட்ட உன் புருஷன் என் மேல சீம தண்ணியை விட்டு கொளுத்த பார்த்தாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் அண்ணன் இந்த வீட்டில் என்னை விட்டுட்டு போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உங்க மேல ஒரு பிராது வந்திருக்குது, பிரசிடென்ட் தான் கொடுத்திருக்காருன்னு சொல்ல என்ன விஷயமா கொடுத்திருக்கான்னு சவுந்தரபாண்டி கேட்கிறாரு. எல்லாம் எசக்கி பாப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சொல்றாங்க. அதை கேட்ட எசக்கி சந்தோஷப்படுறாங்க. சரி நாங்க வந்துருவோம்னு சவுந்தரபாண்டி அந்த ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. பஞ்சாயத்துல சண்முகம், இங்க பாருங்க, இத்தனை நாளும் இந்த ஆளு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினது காணாதுன்னு நேற்று சீம தண்ணியை ஊத்தி கொளுத்த பார்த்திருக்காரு. அதுக்கு இந்த பாண்டியம்மாவும் உடந்தையா இருந்திருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்களால எதுவுமே செய்ய முடியல. இப்படி இருக்கும்போது என் தங்கச்சி அங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து, அதனால அவளை என்னோட அனுப்பி வச்சிருங்கன்னு கேட்கிறாரு. உனக்கு கோட்டியால பிடிச்சிருக்குது, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ வெட்டி ஆக்க போறியான்னு பாக்கியம் கேட்க, இத்தனை நாள் அவ உன் கூட தானே இருந்தா, நீ அவளை சந்தோஷமா வாழ வச்சிட்டியான்னு சண்முகம் கேட்கிறாரு. உங்க ரெண்டு தரப்புலையுமே நியாயம் இருக்குது. புருஷனையும் பொண்டாட்டியும் அத்து விடணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாதான் அதை செய்ய முடியும். இப்ப இங்க பொண்ணு மட்டும் தான் இருக்குது, அவ புருஷங்க இல்ல. அதே நேரம் அந்த வீட்டுல அவ உயிருக்கும் ஆபத்து இருக்குது. இப்ப எந்த வீட்டுல இருக்கணுங்கிற முடிவை எசக்கியே எடுக்கட்டும்னு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறமாச்சும் உன் புத்தி சொல்றதை கேட்டு நட, அண்ணா உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது.